ஆச்சாரி பனீர் 400 கிராம் பனீர் 2 சதுரங்களாக வெட்டப்பட்டது. 1 பச்சை குடைமிளகாய் துருவியது. 1 மஞ்சள் காப்சிகம் துருவியது. 1 மஞ்சள் குடைமிளகாய் துருவியது. 2 செர்ரி தக்காளி அலங்காரத்திற்காக ஜீரா சாதம் உடன் பரிமாற. தீ கிரேவிக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் 1 தேக்கரண்டி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி இஞ்சி விழுது 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் விழுது 2 கப் தக்காளி கூழ் 1/4 தேக்கரண்டி கஸ்தூரி மேத்தி 2 டீஸ்பூன் மாங்காய் 1 காய் நறுக்கியது 1/2 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி கரம் மசாலா தூள் ருசிக்க உப்பு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி இலைகள் நறுக்கியது. பனீர் மற்றும் கேப்சிகத்தை நறுக்கி தனியாக வைக்கவும். கிரேவிக்கு எண்ணெயை சூடாக்கவும். இஞ்சி பூண்டு மற்றும் சிவப்பு மிளகாய் விழுது தக்காளி கூழ் சேர்க்கவும். அனைத்து மசாலா பொருட்களும் சுவைக்க உப்பு கசூரி மேத்தி மற்றும் 8 முதல் 10 வரை நிமிடங்கள் இளங்கொதிவாக்கவும். பனீர் மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து நன்கு கலக்கவும். நறுக்கிய ஊறுகாய் மற்றும் மசாலாவில் சேர்க்கவும். பரிமாறும் தட்டில் ஜீரா அரிசியை மசாலா பனீர் மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து பரிமாறவும்.